ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிவி. இன்றைக்கி நம்ம சமையல் டிவி சேனலில் நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நண்டு நல்லா பச்சை தண்ணியில் ஒரு நல்லா கழுவிக்கிறோம். அதில் மணல் நிறையா இருக்குங்கிறனால அது நல்லா ஃபுல்லாக கழுவிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணியில் நண்டை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். ஏன் ஊற வைக்கிறோன்னா அதில் இருக்க சதை கரையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவி வச்சது, சின்ன வெங்காயம் தோல் உரித்தது, பூண்டு தோல் உரிக்காமல், பெருஞ்சீரகம் கொஞ்சம், மிளகு காரத்துக்கு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் அரைச்சிட்டு செஞ்சு அப்புறமா கடைசியாக கருவேப்பிலையை மேலே தூவுறோம். இப்போ மசாலா செய்கிறதுக்கு இப்போ போய் பார்ப்போம். துருவி வச்சிருந்த தேங்காய், அதோட சின்ன வெங்காயம், பூண்டு தேவையான அளவு, பெருஞ்சீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ நண்டு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டோம். ஊற வச்சு இப்போ எடுத்தாச்சு. எண்ணெய் சட்டியில் வச்சுருக்கோம். இப்போ சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட நண்டு எண்ணெய் சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சாச்சு. அதோட எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம், மிளகு, உப்பு, அதையும் போட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுறோம். அது ஏன் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, உள்ளே இருக்க சதை கரையாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஊற வைக்கிறோம். அது 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறதுலே நண்டு கொஞ்சம் வெந்துடும். அதனால் இது செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி ஊற்றி அது ஃபுல்லாக அந்த மசாலா கிரேவியாக திக்காக ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி எடுத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறோம். முன்னாடியே ஏற்கனவே வெந்திருக்குங்கிறனால இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். தண்ணி சுண்டோன்னே இறக்கிட வேண்டியதுதான். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நண்டு கிரேவியும் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை மேலே தூவி ஒரு நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஆனால் நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.